திரைப்படத்துறையில் விஜய்க்கு பதிலாக பல வருஷம் நடித்த சத்யராஜ் வந்தால் ஜெயிக்க முடியுமா? முடியாது. பிரகாஷ்ராஜ் வந்தாலும் இது வராது. விஜய்க்கு இப்போ பார்க்க வர்ற க்ரௌடு 30 வயசுக்குள்ளே இருக்க க்ரௌடு அதிகமாக இருக்கிறதா பார்க்குறோம். அவங்க எல்லாருக்குமே ஒன்று நடிகர், பாப்புலரு, நான் ரசிகன், அடுத்து நல்லவர், வல்லவர். விஜய் அவர் இது வரைக்கும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் நான் தான் சிஎம்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்போ அவரை சிஎம்மாக ஒத்துக்கிற கட்சிகள் மட்டும்தான் கூட்டணியில் வர முடியும். அவர் ஸ்டேட்மெண்ட்டு சரியாக இருக்கிற பட்சத்தில். அதுக்கு யார் வர போகிறாங்கன்னா, இன்றைக்கி பேர் தெரிந்த பெரிய கட்சிகள் எல்லோரும் வர்றதுக்கு யோசிப்பாங்க. திமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் பாஜக சேர்ந்த என்டிஏ கூட்டணி ப்ளஸ் விஜய் ப்ளஸ் சீமான் அவர்கள், இப்படி தான் ஒரு கூட்டணி இப்போ எலெக்ஷன் அமையுங்கிறது என்னோடய பார்வையாக இருக்கு. ஆளுங்கட்சி தரப்பு விஜய் மாநாடை நல்லபடியாக நடத்தி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. விஜயோட கூட்டணியில் இருக்காங்க, மறைமுக கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லிடலாம். இப்போ 25 மாநாடை 21 மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? மாநாடை தள்ளி போட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கலாம். ப்ரிப்போன் பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சி எதிராக இருக்கா? எனக்கு முன்னாடி இருக்க ஒரு கேள்விக்குறி. காவல்துறையை பொறுத்த மட்டும் அது கல்யாணத்துக்கு கூடுற கூட்டமாக இருந்தாலும் சரி, இலவுக்கு கூடுற கூட்டமாக இருந்தாலும் சரி, அரசியலுக்கு கூடுற கூட்டமாக இருந்தாலும் சரி, பிரச்சனைக்கு கூடுறமா கூட்டம் இருந்தாலும் சரி, எந்த கூட்டம் கூட்டினாலும் காவல்துறை அவங்க இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த க்ரௌடில் காயம் இல்லாமல் இருக்கணும், உயிர் சேதம் இல்லாமல் இருக்கணும். ஸோ விஜய் மாநாடாக இருந்தாலும் அதை சிறப்பாக அவங்க நடத்தி முடிச்சு தான் ஆகணும். இதில் அவங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பரமக்குடியிலையும் சாத்தூர்லேயும் சிறுலுபுத்தூர்லேயும் செக் போஸ்ட் போட்டு எல்லா வண்டியும் டைவெர்ட் பண்ண போகிறாங்களா? மதுரை ஏர்போர்ட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த அழகர் ஆற்றலரங்க திருவிழா, ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு 1000-2000 பேர் மக்கள் தெரிவாங்க. எண்ணி பார்த்தா 2 போலீஸ் கான்ஸ்டபிள் தலை தெரியும். இது ஒரு 60 70 வரைந்த ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்க. மதுரை ஏர்போர்ட்டில் இன்றைக்கி இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? வெறும் 2 கான்ஸ்டபிள் 1000 பேர்த்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த இடத்த. ஸோ அந்த சிஸ்டம் இன்றைக்கி இல்லை. ஏன்னா காவல்துறை மேலே ஜென்ரலாகவே பொதுமக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையும் பயமும் கட்சி ரீதியான ஒரு கேஷுவலான அப்ரோச்சும் விட்டது. தாவேகா தமிழக வெற்றி கழகத்தோட மதுரை மாநாடு ரொம்பவே பெருசாக பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு 25ஆம் தேதி சொன்னாங்க, ஆகஸ்ட் 25. அதுக்கப்புறமா ஒரு சில காரணங்களால் காவல்துறை கேட்டுக்கிட்டதுனால ஆகஸ்ட் 21 மாற்றப்பட்டிருக்கு. ஸோ ஏற்கனவே சமீப காலங்களில் பார்த்துருக்கோம், விஜயோட ஒரு சில ஸ்டெப்ஸுக்கு காவல்துறை சைடு இருந்தும் ஆளுங்கட்சி தரப்புல இருந்தும் ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதை. மதுரை ரொம்ப ப்ரைம் ஏரியா, அதுவும் டிராஃபிக் விஷயத்தில் ரெகுலேட் பண்ண வேண்டிய விஷயம் நிறையவே வந்திருக்கு. அதிமுக மாநாடு நடந்தப்பவே டிராஃபிக்கில் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு மதுரையில். ஸோ இதை காவல்துறை ஒரு பகடியாக விஜயை வச்சு எப்படியாவது அலக்கழிக்கலாம்னு பார்க்குறாங்களா? இந்த மாநாடை சரியாக நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ஒரு அழுத்தம் தரப்படுமா சார்? அரசியலில் இதில் எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது எப்பயுமே கஷ்டமான விஷயந்தான். ஆளுங்கட்சி தரப்பு விஜய் மாநாடை நல்லபடியாக நடத்தி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. விஜயோட கூட்டணியில் இருக்காங்க, மறைமுக கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லிடலாம். இப்போ 25 மாநாடை 21 மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? அது மாநாடை தள்ளி போட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கலாம். ப்ரிப்போன் பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சி எதிராக இருக்கா? இது எனக்கு முன்னாடி இருக்க ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, இந்த காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும், கொடுத்தாகணும். காவல்துறையை பொறுத்த மட்டும் அது கல்யாணத்துக்கு கூடுற கூட்டமாக இருந்தாலும் சரி, இலவுக்கு கூடுற கூட்டமாக இருந்தாலும் சரி, அரசியலுக்கு கூடுற கூட்டமாக இருந்தாலும் சரி, பிரச்சனைக்கு கூடுறமா கூட்டம் இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டுக்காக கூடுற கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டம் கூட்டினாலும் காவல்துறை அவங்க இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த க்ரௌடில் காயம் இல்லாமல் இருக்கணும், உயிர் சேதம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லாத போது கடைசியில் எல்லோரும் கை நீட்ட போகிறது காவல்துறை தான். ஸோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது. அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக மற்ற விஷயமா மேட்டர் கிடையாது. ஸோ இது காவல்துறையுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அங்கே ஒரு க்ரௌடு சேரக்கூடாது, சேர்ந்துட்டால் அதை கண்ட்ரோல் பண்ணணும். இன்றைக்கி நான் எப்படி பார்க்குறேன்னா, காவல்துறைக்கு அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தில் நிறைய அவங்க டெக்னாலஜி கூட அவங்க நம்ம சிரமப்படுறாங்கன்னு பார்க்குறேன். மதுரை ஏர்போர்ட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த அழகர் ஆற்றலரங்க திருவிழா, ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க. முன்னாடியே அதே அளவு தான். அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு 1000-2000 பேர் மக்கள் தெரிவாங்க. எண்ணி பார்த்தா 2 போலீஸ் கான்ஸ்டபிள் தலை தெரியும். இது ஒரு 60 70 வரைந்த ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்க. மதுரை ஏர்போர்ட்டில் இன்றைக்கி இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? வெறும் 2 கான்ஸ்டபிள் 1000 பேர்த்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த இடத்த.
ஸோ அந்த சிஸ்டம் இன்னைக்கு இல்லை. ஏன்னா காவல்துறை மேலே ஜென்ரலாகவே பொதுமக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையும் பயமும் கட்சி ரீதியான ஒரு கேஷுவலான அப்ரோச்சும் வந்து விட்டது. இதை காவல்துறை எப்படி சரிப்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க கையில் இருக்குது. அவங்க டிபார்ட்மெண்ட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தான் இருக்குது. ஸோ விஜய் மாநாடாக இருந்தாலும் அதை சிறப்பாக அவங்க நடத்தி முடிச்சு தான் ஆகணும். என்ன இதில் அவங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பரமக்குடியிலையும் சாத்தூர்லேயும் சிறுலிபுத்தூர்லேயும் செக் போஸ்ட் போட்டு எல்லா வண்டியும் டைவெர்ட் பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் வந்து அவங்க பண்ண போகிறாங்களா, இல்லை அலோவ் பண்ணுறக்கோட நடத்த போகிறாங்களா, இது வந்து திமுகவுக்கும் விஜய்க்கும் ரகசிய கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து நடக்க போகிற விஷயம். நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அதாவது வந்து அவர் இது வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அரசியல் பார்வையாளராக நான் ஜென்ரலாக நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை வந்து இந்தமாரி டக்குன்னு சிஎம் ஆகிறதுங்கிறத ஆசைப்படுறத நான் ஒரு பாசிட்டிவாக பார்க்கல. ஆனால் யாரையும் நான் அரசியலுக்கு வரலாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அவருக்கு உரிமை இருக்குது. இப்போ சிவில் சர்வீஸ்லேருந்து வர்றோம் நாங்கள், நீங்களாம் எதுக்கு வர்றீங்கன்னு 4 பேர் கேட்பாங்க. என்ன இந்தமாரி எல்லா துறையிலேருந்தும் ஆசைகள் வரலாம். ஆனால் என்ன திரைப்படத்துறையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, திரைப்படத்துறையில் விஜய்க்கு பதிலாக பல வருஷம் நடித்த சத்யராஜ் வந்தால் ஜெயிக்க முடியுமா? முடியாது. பல வருஷமாக வில்லன் ரோலோ ஒரு கேரக்டர் ரோலோ பண்ணிகிட்ருக்க பிரகாஷ்ராஜ் வந்தாலும் இது வராது. பெரும்பாலும் இந்தியா முழுக்கவே ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் இருக்குது. தமிழ்நாடு வந்து இந்த திரைப்படத்துறையில் நடிகர்களால்னு சொல்ல மாட்டேன், இந்த கதாநாயகர்கள் அதில் ஒரு மித்து உருவாக்கப்பட்ட கதாநாயகர்கள். அவர் வந்து சினிமா ஸ்க்ரீனை மட்டும் பார்த்து அவர் நல்லவர் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கல்ல. விஜய்க்கு இப்போ பார்க்க வர்ற க்ரௌடு 30 வயசுக்குள்ளே இருக்க க்ரௌடு அதிகமாக இருக்கிறதா பார்க்குறோம். அவங்க எல்லாருக்குமே ஒன்று நடிகர், பாப்புலரு, நான் ரசிகன், அடுத்து நல்லவர், வல்லவர், இதெல்லாம் எதை வச்சு அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா, வெறும் ஸ்க்ரீனை வைத்து மட்டும்தான் முடிவு பண்ணுறாங்க. ஏன் இந்தமாரி என்ன ஓட்டம் கேரளாவிலே கிடையாது? ஏன் பீகாரில் கிடையாது? பீகார் நம்மளோட பல மடங்கு லிட்ரஸியில் கம்மியான ஒரு ஸ்டேட். ஏன் அங்கே கிடையாது? ஏன் வந்து அங்கே சல்மான் கானோ ஷாருக் கானோ சிஎம் ஆக முடியாது? ஏன் தமிழர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் இவ்வளோ இதாக இருக்காங்க? இதை பயன்படுத்தி இப்போ எம்ஜிஆர் வந்து எக்ஸப்ஷன் ஏன் சொல்கிறேன்னா, எம்ஜிஆருக்கு சத்தியமாக நடிக்கும்போது ஒரு சிஎம் ஆகிற ஆசை இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அப்படி யாருமே அதுக்கு முன்னாடி ஆகலை. அவர் சிஎம் ஆகிறதுக்காக இது எதையும் பேசலை. அவரோட படத்தில் இருக்க பாடல்கள், அவர் பேசின டைலாகு, நாளைக்கு நம்ம கட்சி ஆரம்பிப்போம், நம்ம சிஎம் ஆகணும்னு அவரை பண்ணல. ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டே இல்லை. அவருக்கு தெரியாது. ஏன்னா எல்லா நடிகர்களும் ஒரு கட்சியை சார்ந்து இருந்தாங்க. அந்த நேரத்தில் சிவாஜி ஒரு கட்சியில் இருந்தார், எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் ஒரு கட்சியில் இருந்தார், எல்லாருமே கட்சியில் இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் எல்லா நடிகர்களுமே நேச்சுரலாக ஆசை வரும். சிஎம் ஆனால் யாருக்கு உங்களுக்கு ஆசை வரும், எனக்கு ஆசை வரும், என்ன தப்பு இருக்குது? ஆனால் சிஎம் ஆகிறதுக்காகவே நான் டயலாக் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டேனா, சிஎம் ஆகிறதுக்காக அப்படி நடிக்கிறேனா, இப்படி ஒரு சந்தேகம் வந்துடுது. இதில் இன்னொரு கஷ்டம் என்ன, நல்லா நடிக்கிறவங்கள உண்மையாக பொய்யா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. சாதாரண மனிதர்கள் தப்பாக நடிச்சிடுவான், கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு நல்ல நடிகன் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அவன் எமோஷனலாக இருக்கானா இல்லையாங்கிறதே அவன் மனசாட்சிக்கு மட்டும் தெரியும். ஏன்னா அவங்களால போலியாக அழுக முடியும், போலியாக சிரிக்க முடியும். அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் வந்து விஜயை நான் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கேன். அவர் எப்படி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது. ஒன்று இதில் வந்து இது உண்மையிலேயே அவருக்கு வந்து அந்த இயல்புலேயே இந்த நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கா, இல்லை சிஎம்ஆர் ஆசையில் மட்டும்தான் வர்றாரா அப்படிங்கிறதெல்லாம் வருது. இப்போ அவருக்கு வர க்ரௌடெலாம் பார்த்தா பெரும்பாலும் எப்பயுமே கேரவான்லேயும் செட்டுக்குள்ளேயும் இருக்கிற நடிகர்கள் முதல்ல வெளியே வந்தபோது தமிழ்நாட்டில் பாரதிராஜா அவர்கள் வந்து ஷூட்டிங்கெல்லாம் ஏவிஎம்ஸ்க்கும் விஜயாவுக்கும் வெளியில் நடத்தும் போது எங்கே பார்த்தாலும் ஷூட்டிங்க்கு ஒரு பெரிய க்ரௌடு உண்டு. இன்றைக்கி இருக்குது, பட் கம்மியாயிடுச்சு. ஏன்னா ஸ்டூடியோக்கில் இருந்தபோது இந்த நடிகர்கள்லாம் வந்து ஏதோ உண்மையிலே அவங்களே பாடுறாங்க, அவங்களே ஃபைட் பண்ணுறாங்க, ஏன்னா அப்படி நினச்ச காலங்கள் மாறிச்சு. அதுக்கப்புறம் இருந்தாலும் இந்த நடிகர்களை வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ விஜய் மாமாவில் வெளியே வர்றதுனால அதனால் அந்த க்ரௌடு வருதா அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்குற விஷயத்தில் மதுரையில் ஒரு மாநாடு வந்து
ஸ்மூத்தாக நடக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. இது எப்படி நடக்குதுங்களோ திமுக விஜய்க்கும் தனிப்பட்ட ஒரு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அரசியலில் திமுக எதிரி, கொள்கையில் பாஜக எதிரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது இந்த மாநாட்டிலையும் நமக்கு தெரியும். மற்றபடி ஒரு அரசியலுக்கு வர்றது நானும் வரவேற்கிறேன், வாழ்த்துவோம். என்ன பண்ணுறாரு பார்ப்போம். இப்போ இவங்களோட கூட்டணி என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா தேமுதிக பார்த்துட்டு இருந்தோம், பட் தேமுதிக இப்போ டிஎம்கே சைடு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. சீமான் அவர்கள் சமீப காலமாக டிவிகேவை எதிர்த்து ரொம்பவே வந்து பேசிட்டு வந்திருக்காரு. சீமான் சாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு டிஎம்கே கீழ் எப்போவுமே எதிராக பேசுவது லைட்டாக சாஃப்ட் கார்னர் காட்டுற மாதிரி சமீப காலங்களில் வந்து தெரியுது. ஒரு சைடு என்டிஏவோட கூட்டணி ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்குது. அதிமுக வந்து சேர்ந்துட்டாங்க, ஓபிஎஸ் வெளியே வந்து போயிட்டார் அதிலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நிறைய சைடு ஒரு கூட்டணி வியூகமே வந்து தெளிவில்லாமல் இப்போ போயிட்டுருக்கிற மாதிரி வந்து தெரியுது. இது எங்கே போய் வந்து முடியும்? விஜய் சைடு யார் வர வாய்ப்பு இருக்குது சார்? அசம்ஷனாக இப்போதைக்கு அசம்ஷனாக. அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, சரி, நான் ஒரு பாஜகவில் ஒரு அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிறதையும் நான் மனசில் வச்சுக்கிறேன். பாஜகவோட சிம்பத்தைசர், மோடிஜியோட ஃபாலோயர். இந்த அடிப்படையிலையும் ஒரு அரசியல் பார்வையாளராக எப்படி பார்க்குறேன்னா, விஜய் அவர் இது வரைக்கும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நான் தான் சிஎம், தாவேகா தான் சிஎம் கேண்டிடேட், நான் தான் சிஎம்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்போ அவரை சிஎம்மாக ஒத்துக்கிற கட்சிகள் மட்டும்தான் கூட்டணியில் வர முடியும், அவர் ஸ்டேட்மெண்ட்டு சரியாக இருக்கிற பட்சத்தில். அதுக்கு யார் வர போகிறாங்கன்னா, இன்றைக்கி பேர் தெரிந்த பெரிய கட்சிகள் எல்லோரும் வர்றதுக்கு யோசிப்பாங்க அசால்ட்டோட. ஏன் அப்படின்னா, அவருடைய ஓட்டு விகிதம் இன்றைக்கி வந்து பல விதமான கருத்து கணிப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 10% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிலர் 15ம்பாங்க, சிலர் 20ம்பாங்க. அவர் விஜயை பிடிச்சவங்க 30ம்பாங்க, பிடிக்காதவங்க 5% இருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு கருத்து, என்னுடைய சொந்த கருத்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு யார் கூட்டணிக்கு வருவா? 25% இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாராவது கூட்டணி வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவர் கூட்டணி வந்தால் கடைசியாக அரசியல் கட்சிக்கு எம்எல்ஏ வேணும்ல. எம்எல்ஏ வந்து விஜய் அவர்களோட கட்சியில் சேர்ந்தால் நமக்கு ஒரு 25 சீட்டு கிடச்சி அதில் ஒரு 10 எம்எல்ஏ அப்படின்னா ஓகே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அதர்வைஸ் அவருடைய கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் தனியாக நிற்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கலாம். இத்தனைக்கும் வந்து முதல் மீட்டிங்லேயே அவர் வந்து எனக்கு கூட்டணிக்கு ரெடின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். முதல் மீட்டிங்கில் கூட்டணி ரெடின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்துலேயும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டார். சரியா? இது முதல் மீட்டிங்லேயே சொல்லிட்டார். சீமான் அவர்கள் வந்து முதல் மீட்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் கூட்டணி இல்லை அப்படின்ட்டார். ஸோ ஆட்சி அதிகாரம் பற்றி பேச்சு இல்லை, பங்கு இருக்கா இல்லையான்னு இப்போ இல்லை, கூட்டணியே இல்லைல்ல. ஸோ அவரும் நீங்கள் சொல்கிற அந்த திமுக மேலே பாசம், அதிமுக மேலே அப்படிலாம் நான் அதாச்சு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு மோடில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு தெளிவான ஒரு கருத்துக்கு இப்போ வர முடியாது. ஒவ்வொரு கூட்டணியுமே இப்போ திமுக கூட்டணி அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதிமுக கூட்டணி அவங்க யாரையும் விடாமல் ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதில் சில ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அந்த டிமாண்டை மீட் பண்ண முடியாட்டா என்ன பண்ண முடியும், இந்த விஷயங்கள் இருக்கும். இப்போ தேமுதிக அசாஃப் நவ் எனக்கு தெரிஞ்சு கூட்டணியில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அவங்களுடைய சன் ஒரு பேட்டியில் வந்து நான் இருக்கேனா அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வியை கேட்டார். ஸோ இதெல்லாம் அது எப்படி போகுதுங்கிறது, இது பேச்சுவார்த்தை எப்போ நடக்கிற சில விஷயங்கள். சரியா? ஸோ பார்க்குறேன். ஸோ இப்படி 2 பேர் தனியாக நிற்கிற பட்சத்தில் திமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் பாஜக சேர்ந்த என்டிஏ கூட்டணி ப்ளஸ் விஜய் ப்ளஸ் சீமான் அவர்கள், இப்படி தான் ஒரு கூட்டணி இப்போ எலெக்ஷன் அமையுங்கிறது என்னோடய பார்வையாக இருக்குது. அசாஃப்னோ அப்படி அமைஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி ப்ரிடிக்ட் பண்ணால் நல்லா இருக்காது. இன்றைக்கி ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப டூ ஏர்லி. ஏன்னா மக்களுடைய மனசு வந்து டெய்லி மாறக்கூடியது, மாதம் மாறக்கூடியது. ஸோ எலெக்ஷன் அப்போ க்ளோஸாக வரும்போது தான் நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த நேரத்தில் அதை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் இப்போ எல்லாருமே ஒரு சிஎம் கனவில் இருப்பாங்க. எல்லாருமே சிஎம் கனவில் இருக்கட்டுமே, எதுக்காக அந்த சிஎம் கனவை நீங்கள் கலைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு சிஎம் கனவோடு இருப்பாங்க. ஸோ திமுகவில் உதயநிதி சிஎம் கனவோடு இருக்கார், சீமான் அவர்கள் இருப்பார், விஜய் அவர்கள் இருப்பார், எல்லாமே இருந்துட்டு போட்டோம். அந்த கனவை கலைக்க வேண்டாம். பிப்ரவரி மார்ச்சில்
க்ளோஸராக வரும்போது கண்டிப்பாக நாங்களுமே எங்களுடைய நட்பு குரூப் வந்து ரெட் பேரட்னு ஒரு ப்ரிடிக்ஷன் குரூப் வச்சுருக்காங்க. அதுலேருந்து லாஸ்ட் டைம் நாங்கள் ப்ரிடிக்ஷன் போட்டாங்க அவங்க. ஸோ அதை வச்சு நம்ம டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கும். ஷூர் சார். உங்களோட கருத்துக்களுக்கு, உங்களோட இந்த ஆன்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப வந்து நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு நேர்காணல் நம்ம வந்து சந்திப்போம். நன்றி. நன்றி சார். வணக்கம்.